வணக்கம். மதுரை மீனாள் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நான் இன்றைக்கி பூரி மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குரிய பொருட்களை பார்க்கலாம். 3 வெங்காயங்க, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம் தேவைப்படுங்க. அது எடுத்துக்கலாம். இந்த பூரி மசால் ஹோட்டலெலாம் கொடுப்பாங்கள்ல, அதே தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம அது டேஸ்ட் அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீட்டமாக இருக்கணுங்க. பொடிசாக கட் பண்ணிடாதீங்க. தெரியுதுங்களா? சரிங்க. அதுக்கு பச்சை மிளகா இருக்குல்ல, அது அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்துருச்சா பார்க்கலாங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எடுத்து தோல் உரிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு தொட்டால் அது நசுங்கணுங்க. ரொம்பவும் வெந்தால் நல்லா இருக்காது. அது நேரத்தில் வேகலைனாலும் நறுக்குன்னு இருக்கும். இப்போ எடுத்துருக்க அளவு 3 பேருக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அநேகமாக இந்த உருளைக்கிழங்கு மசால் ட்ரெடிஷ்னல் மசால்னு சொல்லலாங்க. இப்போது கடாய் காஞ்சிடுச்சு. நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அதை நம்ம பூரிக்கு பல வகை மசால் ட்ரை பண்ணால் கூட இந்த உருளைக்கிழங்கு மசால் எப்போயுமே தனி டேஸ்ட்டுங்க. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாங்க. கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு தான் கடலைப்பருப்பு சேர்க்கணுங்க. இப்போ சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இது நம்ம பூரி மசாலா சாப்பிடும்போது அந்த மசாலோடு சேர்ந்து இந்த கடலைப்பருப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலையை இப்போ சேர்த்துக்கலாங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஓரளவு நல்லா வதக்கணுங்க. ஆனால் கருகக்கூடாது, அதே நேரம் அது நறுக்குன்னு இருக்கக்கூடாதுங்க. அந்தளவுக்கு சாஃப்டாக வதங்கணும். பொதுவாக நாம் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது நம்ம ஆர்டர் பண்ணுற ஐட்டங்களில் பூரி மசால் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்குங்க. மசாலில் நம்ம கவனிக்க வேண்டியது வெங்காயம் தாங்க. இது நல்லா வதங்கணுங்க. இப்போ தெரியுதுங்களா? நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும். அதே நேரத்தில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தெரியும் மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனால் தக்காளி அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் அதிகமாக இருங்க. குறைவாகவே சேர்த்துக்குங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்குறதுனால இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரம் ஜீரணத்தையும் அதிகப்படுத்துங்க. இது நல்லா வதக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்க்கும் போது எப்பவுமே வதக்குறப்ப சேர்த்துருங்க. இது அது எல்லா டிஷ்ஷுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ ஒரு நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கடலை மாவு நம்ம சேர்க்கணுங்க. கடலை மாவு சேர்க்கும் போது நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு கட்டிலாம் பார்த்துட்டு ஊற்றுங்க. கடலை மாவை நம்ம சேர்க்கும் போது அது இந்த மசாலுக்கு ஒரு கொழுகொழுப்பு கொடுப்போம். அதே நேரம் டேஸ்ட் அதிகப்படுத்துங்க. உப்பு அதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கடலை மாவை நல்லா கையால் பிசைஞ்சு நல்லா கட்டிலாம் பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த கடலை மாவு சேர்க்கும்போது ஹோட்டலெலாம் அந்தளவுக்கு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம மசாலோட அந்த அளவு அதிகப்படுத்தும். அதே நேரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடலை மாவு இந்தளவுக்கு சேர்த்தா போதுங்க. அளவு அதிகமாகிடுச்சுன்னா அது வேறுங்க. அது என்னென்ன சப்ஜின்னுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. கடலை மாவு கரைச்சிருக்கோம்ல, இப்போ அதை ஊற்றிக்கலாங்க. வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பொதுவாக பெரியவங்க எல்லாம் உருளைக்கிழங்கு சாப்பிட பயப்படுவாங்க. நம்ம இஞ்சி வேறு சேர்த்துருக்கோம். அது கூட பெருங்காயத்தூள் இருக்குங்கள, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்போ நம்மளுக்கு இந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்காதுங்க. வயிறு வந்து ஒன்றும் செய்யாதுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கலாங்க. இந்த மசால் வந்து ஓரளவுக்கு குழக்குழன்னு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக வச்சா நல்லா இருக்காதுங்க. இதனால் கலந்துக்கலாம். இந்த டிஷ் பண்ணாலும் முதல்லையே வந்து அதிகமான உப்பு சேர்த்துறாதீங்க. உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ கொதிச்சிருச்சுங்க பாருங்கள். இந்தளவுக்கு குழம்புக்கு போதுங்க. இந்த ஆறுனா வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுங்க. பாருங்கள், இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பூரிக்கு நான் கோதுமை சேர்த்துக்கிறேங்க. ஒரு கப் கோதுமை மாவு, அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ரவை, 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பண்ணிடலாம். இந்த மாவில் நம்ம ரவை சேர்த்துருக்கோம், அதோட அரிசி மாவு சேர்த்துருக்கோம்ல. இப்போது அது கூட எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஊறணுங்க. ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ரெஸ்ட் கொடுப்போம். பூரிக்கு மாவு பண்ணும்போது இது வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுங்க. உடனடியாக இது சுற்றி எடுத்துடணுங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம தேவையான சைஸ் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறாந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. பூரி சேர்த்துக்கலாம். பூரியை எண்ணெயில் சேர்க்கும்போது அது வந்து அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சு தான் சேர்க்கணுங்க. சிம்மில் வச்சு சேர்த்திங்கன்னா உப்பெலாம் வராது. இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா புசு புசுன்னு பூரி எவ்வளோ உப்பெலாம் இருக்குது. இது முறப்பரப்பு ரொம்ப நேரம் இருக்குங்க. எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்காக இன்னும் 2 பூரி போட்டுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா புசு புசு புசுன்னு இருக்குங்க. இதையும் எடுத்துக்கலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த பூரி புஷ்ஷுன்னு வர்றதுக்கு காரணமே நம்ம ரவையும் அரிசியும் சேர்த்துருக்கோம்ல, அதனால தாங்க. இது ரொம்ப நேரத்துக்கு அது முருகல் போகாமல் அப்படியே இருக்குங்க. எனக்கு உடனே சாப்பிட போல தோணுதுங்க. இப்போ உடனே நம்ம மசாலா எடுத்துக்கலாங்க. சாப்பிட்டு காமிக்கிறேங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பூரி மசாலா சேரும்போது அது வாசனை சூப்பராக இருக்குங்க. நல்லா கம கம கமன்னு இருக்குங்க. சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அருமையான டேஸ்ட்டுங்க. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.